வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து சிம்டாங்காரன் பட ரிவ்யூ. இது எழுதி இயக்குனது ராம் கோபால் வர்மா. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 116 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து June 1, 2018. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா நாகார்ஜுன அக்கினே வந்து சிவாஜி ராவாவும், மைரா ஷரீன் வந்து மீனா நரங்காவும், அன்வர் கான் வந்து நாராயண் பாசரியாவும், சயாஜி ஷிந்தே வந்து ஜேசிபி ராம்தாஸாவும், அஜய் வந்து பிரசாத்தாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதோட இந்த ரியல் நேம் வந்து ஒஃபீஸர். ஸோ இது படக்கதையை பார்த்தோம்னா சிவாஜி ராவ் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் சின்சியர் ஆஃபீஸர். அவர் வந்து மும்பையில் வந்து ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐடி ஆஃபீஸராக வந்து போகிறாரு. அங்கே வந்து கரப்டான போலீஸ் ஆஃபீஸர் நாராயண் பாசரியை தான் என்கொயரி பண்ணுறது அவருக்கு வேலையாக வருது. இதே நேரம் வந்து அவர் மும்பைக்கு போகிற ரொம்ப சந்தோஷம். ஏனென்று அங்கே தான் அவர்கிட்ட மகளும் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவர் வந்து அங்கே போனது பிறகு கேஸை சக்ஸஸாக என்கொயரி பண்ணி பாசரி அரெஸ்ட் பண்ணுறாரு எவிடன்ஸோட. ஆனால் பாசரி எப்படியோ ஜெயிலுக்கு இருந்தபடி அந்த அவருக்கு அகேன்ஸ்டான விட்னஸையும் அளிக்கிறதோட இன்னொரு புது கேங்கையும் க்ரியேட் பண்ணுறாரு. அதோட தன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஜெயிலை விட்டு வரதோட டியூட்டிலையும் பழைய மாதிரி ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவாஜிக்கு பெரிய ஒரு கிராக் பண்ணி டார்கெட் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பிளான் பண்ணுறாரு. ஸோ புதுசாக உருவாக்கின டீமை வச்சு மும்பையில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரே நாளில் கொலை செய்து மும்பை ஆட்டம் காண வைக்கிறாரு. அதனாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் பயத்தில் இருக்காங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீமை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு லீடராக வந்து பாசரியை போடுறாங்க. அதுபோல் அவருக்கு தன் டீமை செலக்ட் பண்ணுற ஃப்ரீடமும் வழங்கப்படுது. ஸோ சிவாஜி நினச்ச மாதிரி தன்னையும் வந்து அந்த டீமுக்குள்ளே எடுக்கிறாரு. இதுக்கிடையில் வந்து பாசரியை பிடிக்கிறக்கோரும் அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கண்ணனோட கதைச்சு பேசி இவர் பிளான் பண்ண தெரிஞ்சு போய் பாசரி வந்து கண்ணனை டீமாக போய் கொலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவார். அங்கே வந்து போனப்போ வந்து சிவாஜி எப்படியாவது கண்ணனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். ஆனால் அதுக்கிடையில் பாசரி வந்து கண்ணனை கொலை செய்வார். அதே நேரம் வந்து அங்கே நடந்த சண்டையில் வந்து பாசரி சிவாஜியோட ஃப்ரெண்ட் பிரசாத்தையும் கொலை செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ணனும் சிவாஜியும் கதைக்கிற வீடியோவையும் வேறு சில எவிடன்ஸையும் வச்சு சிவாஜியை வந்து குற்றவாளியாக மாற்றுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் மிச்ச கதை வந்து சிவாஜி தன்மையில் இருக்க பிள்ளையை எப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறாரு. அதே நேரம் தன் மகளை எப்படி காப்பாற்றுறாரு. அதே நேரம் வந்து பாசரி கிரிமினல் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு ரெண்டு தான் படத்தை மிச்ச கதை. ஸோ இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே நேரம் எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.